ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 26/8/2024 இன்று மேஜிக் டே. நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடியே உடனே கிடைக்கும். அப்படி என்ன இந்த நாள் சிறப்பான நாள். கோகுலாஷ்டமி அஷ்டமி திதி அப்படின்றது 8வது திதி. 26/8/2024 இந்த எண்களை கூட்டி பாருங்க. 2 6 கூட்டுத்தொகை 8, 8வது மாதம் 2024 இந்த எண்ணோட கூட்டுத்தொகை 8 ஆக மொத்தம் இந்த தினம் முழுவதுமே இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இந்த 8 அப்படின்ற எண்ணிற்குள்ள அடங்கி இருக்கு. 8 8 8 3 8 ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி மனதில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டியது அப்படியே நடக்கும். இன்றைய தினம் பேப்பரில் 8 முறை என்ன எழுதினாலும் அது அப்படியே பலிக்கும். இந்த பரிகாரத்தை முறையா எப்படி கடைபிடிக்கிறது, எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும், பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளை காகிதமும் எழுதுவதற்கு பேனா மட்டும்தான் தேவை. உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சுக்கிறீங்க. இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை காலை 8 மணி 8 நிமிஷத்துக்கு இதை எழுதலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 மணி 8 நிமிஷத்துக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு பூஜை பண்ணணும், விளக்கு ஏற்றணும், மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. பேப்பர் பேனாவை எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்துக்கிறங்க. நம்பிக்கை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு மூலதனமுங்க. எந்த நம்பிக்கையா இருந்தாலும் அதுல குலதெய்வத்தை நாம நினைக்க வேண்டியது மிக மிக அவசியம். குலதெய்வத்தை மட்டும் மனதில் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை அந்த பேப்பர்ல ஒரு 8 முறை எழுதுங்க. சரியா இந்த பரிகாரத்தை 8 மணி 8 நிமிஷத்துக்கு செய்யணும். அதை நினைவில் வச்சுக்கிறேங்க. அது காலை 8 மணி 8 நிமிஷமா இருந்தாலும் சரி, இல்லை அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா இரவு 8 மணி 8 நிமிஷத்துக்கு இதை செய்யணும். 8 முறை நம்மளுடைய தேவைகளை எழுதணும் அப்படின்னு சொன்னலையா. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். அந்த ஒரு கோரிக்கை நடந்து முடிஞ்சிட்டதா நீங்கள் நினைச்சு அப்படி எழுதணும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது, என்னுடைய நோய் நொடி பிரச்சனை தீர்ந்து விட்டது, என்னுடைய கணவர் என்னை நன்றாக பார்த்துக்கிறாங்க, மனைவி நன்றாக பார்த்துக்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு விலகிவிட்டது. இப்படி எல்லா நல்லதுமே நடந்து விட்டதாக நீங்க அந்த பேப்பர்ல எழுதணும். இது ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். உங்க பிரச்சனை எதுவோ அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மனதில் நினைச்சுக்கிறீங்க. அந்த பிரச்சனை சரியாகி விட்டதா நினைச்சுக்கிட்டு இந்த பேப்பர்ல ஒரு 8 முறை எழுதணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். என்னுடைய 1 லட்சம் ரூபாய் கடனையும் நான் அடைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 8 முறை அந்த பேப்பர்ல எழுதுங்க. உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா நான் அழகாக வீடு கட்டி குடும்பத்தோடு குடியேறி சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு 8 முறை அதில் எழுதலாம். இப்படித்தான் 8 முறை நீங்க மனதில் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக அந்த பேப்பர்ல எழுதி அதை மடிச்சு உங்க வீட்டு பூஜை அறையில கிருஷ்ண பகவானுடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அவருடைய பாதத்துல கொண்டு போய் இந்த பேப்பரை வைக்கலாம். இல்லை என்ற பட்சத்துல உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடியோ அந்த பேப்பரை வச்சிருங்க. அந்த நாள் முழுவதுமே அந்த பேப்பர் அப்படியே அங்க இருக்கட்டும். மறுநாள் காலை இந்த பேப்பரை எடுத்து சுருட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல மணல் பாங்கான இடத்துல நீங்க புதைச்சு வச்சிடலாம். இல்லைன்னா உங்க வீட்டிலேயே செடி கொடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கு பக்கத்துல கொஞ்சமா மண்ணை தோண்டி இந்த பேப்பரை மடித்து அதுல புதைச்சு வச்சிடுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க நினைத்த அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு வேண்டணும். நெகட்டிவா எதையும் இந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு பாசிட்டிவா இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நீங்க அந்த பேப்பர்ல எழுதிய விஷயம் நிஜத்துல நடந்திருக்கும். அதுதான் இந்த நாளுக்கு பின்னாடி மறைந்து
மறைந்திருக்கக்கூடிய அதிசயவங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கை தாங்க இந்த பரிகாரத்துக்கு முழு மூலதனமே. எந்த ஒரு விஷயத்தையும் நாம முழு மனதோடு செய்யும் போது அந்த காரியத்துல பாதி வெற்றி கிடைச்சிட்டதா நாம நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க இந்த ஒரு விஷயம் பண்றப்போ அது நடந்து முடிஞ்சிட்டதாவே நினைக்கிறீங்க. முக்காவாசி, அதாவது 75% வெற்றி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை எழுத ஆரம்பிச்சிருக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் இந்த தினம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணாஷ்டமி வருது. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா தேய்பிரை அஷ்டமி. இப்படி அனைத்து கடவுளுக்கும் உரிய நாளா இந்த நாள் வந்திருக்கிறதுனால இந்த 3-8 சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மேஜிக் நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை, எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.